எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ ஜோதிகா 30ஆவது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல வசதியில் பெண் வந்தாமல் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஜாதியும் பார்த்தீங்கன்னா துளு வேளாளன்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா மீனும் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரடான்னு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் தேர்வு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போது கிச்சனுக்கு தேவையான பிளாஸ்டிக் வச்சு ஒரு கடை நடத்திட்டு இருக்காங்களாம்மா. இவங்க இது நடத்தி தான் லைஃப் நடத்துகிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு பல கடைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க பிஸ்னஸ் பண்ணி தனியாக ஏன் பண்ணணும் ஆசைப்படுறதால இந்த கடையை வச்சு கொடுத்துருக்காங்களா. இவங்க நல்ல வசதியான குடும்ப பெண் தாம்மா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா 3 காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்களாம்மா. அதில் 30 கடை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் லோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு 12 லாரி வச்சிருக்காங்களா. ரைஸ் மில்லில் ஆயில் மில் வச்சு எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விவசாய நிலம் பேங்க் லோன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பா கிட்ட 30 ரூபாய்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த நல்ல வசதியான ஆள் தாம்மா இவங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்காங்கன்னா இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அக்கா ஒரு அண்ணன் இருக்காங்களாம்மா. அக்காவுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்கன்னா எங்கள் அண்ணன் தான் இப்போ எங்கள் அப்பா பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. அவருக்கு மேரேஜ் ஆகி எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்களாம்மா. இவங்களுக்கும் பையன் இருக்கிறத சொல்கிறாங்க. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் சில வருஷத்தில் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து பக்கம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா அப்புறம் சில வருஷமா ஆந்திரம் தான் இருக்காங்களாம்மா. அதை பற்றி மேற்கொண்டு நம்மகிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ பேரண்ட்ஸ் கூட தான் இருக்காங்கன்னா இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணி வர பார்க்குறாங்களாம்மா. எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா துணை வந்து நல்லா கரெக்டாக சொல்லியிருக்காங்க. வீட்டோட அப்படியே தான் அவனை எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மனப்பணம் உள்ளவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்க செஞ்சு வச்சுக்கிட்டு இவங்க பையன் அப்படியே பார்த்துன்னு விருப்பப்படுறாங்க. தனியாக வேலைக்கு போகணும் ஆசைன்னு சொல்கிறாங்க. இருக்கிற பிஸ்னஸ் நல்லபடியாக பார்த்துட்டா போதும் நினைக்கிறாங்கம்மா. இல்லைன்னா உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் தெரியும் அப்படின்னா நல்லா தெரியும் அப்படின்னா நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்களா. நீங்கள் விட்டுட அப்படியே வர சம்மதம் அப்படின்னா அப்ரோச் பண்ணலாம். இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு விருப்பத்தை கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.